फ्रेंड्स वणक्कम and welcome to Venad Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு அவியல் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து எங்க ஊர் கல்யாண வீட்டு சத்யால பரிமாறக்கூடிய அவியல். இது வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும். அவியல் வந்து நிறைய விதத்துல பண்ணுவாங்க. அத வந்து நான் ஃபியூச்சர் வீடியோஸா அப்லோட் பண்றேன். இப்போ நம்ம இந்த கல்யாண வீட்டு அவியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த அவியல் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அவியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த காய் எல்லாம் நீள நீளமா ஒரே சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நான் ஒரு கத்தரிக்காய் சேர்த்திருக்கேன். நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வாழைக்காய் ஒன்று சேர்க்கலாம். புடலங்காய் ஒரு சின்ன பீஸை நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்க்கலாம். அதே மாதிரி வெள்ளரிக்காயும் ஒரு சின்ன பீஸ் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்க்கலாம். இது வந்து வழுதனங்காய் ஒன்று சேர்க்கலாம். முருங்கைக்காய் ஒன்று, கேரட் ஒன்று சேர்த்துருக்கேன். இது வந்து கொத்தவரங்காய் 6 கீரை சேர்த்துருக்கேன். இது வந்து நாட்டு மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த மிளகாய் இல்லைன்னா நார்மல் பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்க்கலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். நான் வந்து வாழை இலை வச்சு மூடி வச்சிருக்கேன் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக. உங்களுக்கு வாழை இலை இல்லைன்னா நார்மலாக மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை இடையிடையே கிளறி விடுங்க. இந்த காயிலிருந்தே தண்ணி வரும். அதுலேயே அந்த காய் வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி வைக்கலாம். இதில் வந்து நான் 3 கைப்பிடி அளவு துருவிய தேங்காய் சேர்க்குறேன். அதாவது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி மூடி தேங்காய், பச்சை மிளகாய் 2, ஒரு சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதுக்கு வந்து நிறைய தேங்காய் சேர்த்தா தான் நல்லா இருக்கும். அதனால் நிறைய தேங்காய் சேர்த்து அரைச்சி வைங்க. இந்த மாதிரி அரைச்சி வைக்கணும். பல்ஸ் பண்ணி எடுங்க, ரொம்ப அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம காய் 50% வெந்திருக்கு. ஒரு 80% வெந்ததும் தான் நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கணும். இது வேகட்டும். இப்போ இந்த டைமில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வேணால் வேறு காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற இந்த காய் சேர்த்துருக்கேன். அப்புறமா எங்கள் ஊர் கல்யாண வீட்டில் இந்த கேஷ்யூஸ் கண்டிப்பாக காய்கறியில் இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க. ஆனால் போட்டால் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை போட்டுக்கலாம். அப்படியே அதை மூடி 1 நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கி வரும். ஒரு நிமிஷம் முடிஞ்சதும் இதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காயெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம அவியல் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இனி நம்ம கடைசியாக இதில் தாளித்து விட்டுடலாம். அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய் 1, கறிவேப்பிலை சேர்த்து இதில் தாளித்து விடுறேன். கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. அப்படியே மூடி வச்சுருங்க. அப்புறமா 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரான அவியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.